ஓம் நம சிவாய. நம் ஈசனை பற்றிய பதிவு இது. நமக்கு சிவனே வேண்டும், வேறு எதுவும் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி விலகி போகக்கூடிய நபர்கள். அந்த நபர்கள் பார்த்தா உறவு, உணவு, உடை இது எதுவுமே வேணாம் அப்படின்னு விலகி போவாங்க. நம்மளோட சம்பாத்தியம், நம்ம பணம் சேர்க்கிறதே வந்து இந்த உணவு, உடை, உறவு இதுக்காக மட்டும்தான். ஆனால் அதையே வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு வேறு ஏதோ ஒன்று வேணும். அப்படி பார்க்கும்போது இது பற்றா, சிவன் வேணும் வேறு எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்கிறது பற்றா அப்படின்னு பார்த்தா நம் கண்ணுக்கு இந்த விஷயம் எப்படி தெரியும்னா, பற்றற்ற துறவி அப்படின்னு தான் நம்மளுடைய கண்ணுக்கு இந்த விஷயம் தெரியுது. எதுவுமே வேணும்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா பற்றற்ற துறவி. இப்போது எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லி போன நபர் சிவனே வேணும் என்கிறார். சிவனே வேணும் அப்படின்னு சொன்ன அந்த பற்றில் சிவன் கவனிக்கிறார். சிவபெருமான் கவனிச்சுட்டு, நீயே எனக்கு வேணும் சிவா அப்படின்னு சொன்ன ஒருத்தவங்களை பார்த்து, என் மீது உனக்கு பற்று இருக்குது, அதனால் நான் உன்னை விட்டு விலகிறேன், எனக்கு பற்று இருக்கவங்க வேணாம், என் மீதே ஆனாலும் பற்று வேண்டாம்னு சொல்லி சிவன் விலகிறார். அதுக்கப்புறம் உள்ள மனநிலையை கவனித்து பார்த்தா, நம்ம கற்பனை செய்து பார்த்தா, நம்ம எல்லாத்தையும் தூக்கி எறிந்து, அதாவது தூக்கி எறிந்துன்னு சொல்கிறத தாண்டி பற்றை ஒரு பாசம் இழந்து பற்று இல்லாது சிவமே வேண்டும் என்று வந்தால், இங்கே வந்து பார்த்தா சிவனே விட்டு சென்று விட்டார். என்னால் முடியாது, பற்று இப்படி ஒரு பற்று வைத்த நபர் எனக்காக எல்லாத்தையும் திறந்தாலும் என் மீது இருக்க ஆசையும் ஒரு பற்றுன்னு சொல்லி விலகி போகிறார். அப்படின்னா நம்ம ஒரு மனிதன் மாதிரி சிவனை கற்பனை பண்ணி சொல்லிட்டு இருக்க வார்த்தை இது. அப்படி விலகி போகும்போது அந்த மனிதர் படுகின்ற துயரம், ஒரு நிமிடம் அந்த மனிதன் இந்த சிவபெருமானுக்காக நாம் வந்தோம், ஆனால் அவரே வந்து அந்த சிவபெருமானை இந்த சக்தியை வேண்டாம்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதுக்கப்புறம் யாரை தேடுவாங்க? உறவு பற்றிலேருந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, சிவன் மேலே பற்று இருந்து கொண்டே இருக்குது, ஆனால் அவர் விட்டு சென்று விட்டார். அப்போ அந்த நிலையில் இருக்கக்கூடியவங்க அந்த ஆத்மாவை பார்த்தா ஒரு நிமிடம், சில நேரத்தில் இப்போ சிவன் வந்து இப்படி இருந்தால் நம்மளை விட்டு போயிட்டார் அப்படி சொல்லும்போது தானே சிவமாக மாறுவார். இதற்கு அந்த ஒரு கணத்தில் அழுவதற்கோ இல்லை வந்து மீண்டும் வந்து இந்த இறைவனுக்கு இந்த மனிதர்களே மேல் அப்படின்னு சொல்லிட்டு மனிதருக்கு கூட வந்து திரும்பவும் உறவை மேம்படுத்த நினைக்க அந்த மாதிரிலாம் எதுவுமே செய்யலை. இது ஒரு கற்பனை கதையாக நான் உரைக்கிறேன். அந்த நபர் தானே சிவமாக மாறுகிறார். சிவனையும் எண்ணாது சிவனை எண்ணியே வாழணும் அப்படின்றதுக்காக தான் போனவங்க. சிவனே எண்ணிக்கொண்டிருப்பேன், எனக்கு உறவே வேண்டாம்னு போனவங்க அங்கே போய் சிவனும் இல்லை அப்படின்னும் போது என்ன ஆகுது? தானே சிவமாக உருவெடுக்கிறார். இப்போ இங்கே இருந்த என் கண்ணில் தென்பட்ட சிவனும் எனக்கு இல்லை, என் கண்ணில் தென்பட்ட அந்த தென்னாடுடைய சிவனே இப்போ இங்கே இல்லை, பற்று என்ற ஒரு பெயரை வைத்து என்னை விட்டு விலகினார், இப்போது நானே சிவமாகிறேன் அப்படின்னு ஒரு அதிக மனம் நொந்து போதல் ஒரு இறைவனாக மாற்றுகிறது. அதிகமாக நொந்து போன மனம், அதிகமாக அடிபட்ட மனம் இப்போது இறைவனாக மாறிவிட்டது. அதாவது சிவனின் லிங்க வடிவம் போல கண், காது, செவி இந்த மாதிரி எந்த ஒரு உணர்வுக்கான உறுப்புகளும் இல்லாமல் அப்படியே சிவலிங்கமாக மாறிப்போனார் அந்த மனிதர். இப்போது சிவன் வேறு, இப்போது இங்கு அமர்ந்து மாறிய மனிதர் வேறு அப்படின்னு சொல்ல முடியுமா? கிடையாது. அங்கு வந்ததும் சிவன் தான், இப்போ இங்கே மாறி இருக்கவங்களும் சிவன் தான். இதை தான் வந்து தானே வந்து இறைவன் ஆகக்கூடிய ஒரு செயலை என் கற்பனை கதையாக உணர்த்தியிருக்கிறேன். ஓம் நம சிவாய்.